ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற லெசன்லேருந்து எம்சிக்யூ பார்க்கலாம். மாநில அரசின் தலைவர் ஆளுநர். மாநில ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநில அரசின் கவர்னராவதற்கு வயது வரம்பு 35. மாநில அரசு இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின்படி கலைக்கப்படுகிறது? 356வது சட்டப்பிரிவு. நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர யாருடைய ஒப்புதல் தேவை? ஆளுநர். மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்கும் ஒருவர் எவ்வளவு காலத்திற்குள் மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? 6 மாதம். மாநில சட்டமன்றம் என்பது இவை அனைத்தும்: ஆளுநர், சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற பேரவை. சட்டமன்ற மேலவையின் அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை விகிதம் 1:3. சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1/3. சட்டமன்ற மேலவைக்கு பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12/1. சட்டமன்ற மேலவைக்கு ஆளுநரால் நியமிக்கப்படுகின்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 6/1. சட்டமன்ற மேலவையின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். தமிழக சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 234. தமிழக சட்டமன்ற சென்னையில் எங்கு அமைந்துள்ளது? புனித ஜார்ஜ் கோட்டை. தமிழக அரசு ஆளும் கட்சியாக உள்ளது திமுக. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயது வரம்பு 25. இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒரு மாநில சட்டமன்றமானது அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்கலாம்? 500. மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநில சட்டமன்றமானது எப்பட்டியில் உள்ள துறைகள் மீது சட்டங்களை இயற்றலாம்? 1 மற்றும் 2. மாநில பட்டியல், மத்திய பட்டியல். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தேர்தலில் வாக்களிக்கும் தகுதியை பெற்றுள்ளனர்? 1 மற்றும் 3. குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர். உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு ஒருவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக எத்தனை ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும்? 10 ஆண்டுகள்.